நடிகர் விஜய்க்கு அவருடைய சினிமா கேரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையை தந்த படம் தான் காதலுக்கு மரியாதை. இது 1997ஆம் ஆண்டு வெளியானது. அப்படி என்ன விஜய்க்கு திருப்பு முனையை கொடுத்துச்சு இந்த படம் அப்படின்னு சொன்னால், விநியோகஸ்தர்கள் எல்லாருமே இந்த படத்தோட வெற்றியை பார்த்துட்டு இனிமேல் நாங்கள் விஜய் படத்தை அவுட்ரைட் முறையில் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவுட்ரைட் முறை அப்படின்னு சொன்னால், ரஜினி, கமல் இவங்கெல்லாம் கால் ஷீட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநியோகஸ்தர்கள் வந்து அட்வான்ஸை கொடுத்துருவாங்க. அந்த அட்வான்ஸ் பணத்தை வச்சே படத்தை உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி இனிமேல் நாங்கள் விஜய் படத்துக்கு முன்பணமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி விஜய் கேரியரில் உச்சத்துக்கு கொண்டு சென்ற படம் தான் காதலுக்கு மரியாதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து காதல் வந்து உண்மையானது, அதற்கு பெரியவங்க ஆதரவு தரணும் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். இதை நியாயம் செய்கிற மாதிரி இளையராஜா அவர்கள் இசை போட்டிருப்பாரு பாருங்க. அந்த பிஜிஎம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கும் யூடியூப்பில் வந்து அந்த பிஜிஎம் வந்து தனியாக இருக்குது. அந்த மாதிரி யாராலையும் போட முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையாக போட்டிருப்பார் இளையராஜா அவர்கள். இந்த படத்தில் மணிவண்ணன் அவர்கள் வந்து கலக்கியிருப்பார், மீனவனாக நடிச்சிருப்பார், கலக்கியிருப்பார் நடிப்பில். விஜய், ஷாலினி இவங்க தான் அந்த படத்தில் வந்து லவ் பேர்ட்ஸ், ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஃபாசில் டைரக்ட் பண்ணியிருப்பார். மிகப்பெரிய ஹிட். அந்த 1997ஆம் வருஷம் மிகப்பெரிய ஹிட் இந்த படம். பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட். ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அப்படின்னு திரும்ப திரும்ப போய் பார்த்த ஒரு திரைப்படம். இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாசிக் தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.